ஒரு வசனம், பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம் அப்படின்னு போட்டுக்கோ. பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம் போட்டுக்கோ. இப்ப நம்ம வாசித்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்து எழுதுவோம். சரி, வாசிங்கம்மா. இப்போ தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் கொண்டு வரணும். உங்க வீட்டில் இருந்தா யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் கண்ணாடி டம்ளர். ஓகேதான், ஓகேதான், சரி, ஓகே அண்ணா, அவ்வளோதான். தேங்க்யூ. நல்லா இருக்கா? இதை உடைப்போமா? பாஸ்டர் உடைக்கலாம்ல? ரைட், பாஸ்டரே அதிகாரம் கொடுத்தாச்சு, நீங்க சொல்லி என்ன, டைம் வரும்போது உடையும். ஓகே, தேவன் வசனம் பாருங்க, ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, நல்ல கவனிங்க, நான் வாசிக்கும் போது, அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது யாருடைய அனுக்கிரகம்? சிம்பிளா அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், உங்களுக்கு புரியும்படி. பல விளக்கங்கள் உண்டு, உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்போ உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இருக்கு? இந்த 10,000 ரூபாயை எப்படி செலவு பண்ணணுங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. யார் முடிவு பண்ணணும்? இதை நான் எதுக்கு செலவு பண்ண, என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் ஒன்று செய்யக்கூடாது, எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் அதை பயன்படுத்த நினைக்க கூடாது, என் பாக்கெட்ல இது இருக்கு இதை நான் செலவு பண்ணணும்னு தான் தோன்றி தனமாய் நினைக்க கூடாது. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சோவன்சோ இங்க ஒரு ஆள் நிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க, இவருக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்திருக்காரு, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு, எல்லாம் ஃபைன், எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. இப்போ பாருங்க, என்ன பாருங்க, அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருடைய அதிகாரம் தேவை, ஒருத்தருடைய அனுமதி தேவை. யாருடைய அனுமதி? யாருடைய, நல்லா பேசணும், யாருடைய அனுமதி? அதுதான் அந்த வசனம், புரியுதா? ஒருத்தருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆனால் அந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிற சக்தியை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அதுக்கான அனுமதியை யாரு கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? நான் திருப்பி திருப்பி கேட்பதற்கான காரணம் இருக்கிறது. யார் கொடுக்கணும்? உன் கையில ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பயன்படுத்தணும்னா அதுக்கான அனுமதியை யார் கொடுக்கணும்? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நிலை வரும்போது, இந்த பையனைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கணும்? எத்தனையோ காலேஜ் உனக்கு தெரியும், எத்தனையோ காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும், அவன் சொல்லுவான், மாப்பிள்ளைங்க வந்து படிக்கவா, நீங்க படிச்சனா நம்ம எல்லாம் சேர்ந்து நாசமா போகலாம், ஸோ நான் படிக்கிற இதே காலேஜுக்கு நீ வான்னு அவன் கூப்பிடுவான். உனக்கு போறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கு, உங்க பேரண்ட்ஸ் ஓகே பண்றாங்க, ஆனால் நீ அங்கதான் போய் படிக்கணுங்கிற அதிகாரத்தை யார் கொடுக்கணும்? சூப்பரா புரியுதா? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? வாய்ப்பு இருக்குன்னு போகாத, மாட்டிக்குவ. பெர்மிஷன் யார் கொடுக்கணும்? வேற யாரும் இல்லை, தேவன் கொடுக்கணும். தேவன் கொடாத எந்த ஒன்றும் உனக்கு பலனை கொண்டு வராது. நான் சாட்சி, நான் சாட்சி, பின்னாடி சொல்றேன், கர்த்தர் அனுமதிச்சா சொல்றேன். எல்லாவற்றையும் செய்வதற்கு உனக்கு அனுமதி இருக்கிற மாதிரி இந்த உலகம் சொல்லும், ஆனால் நீ என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்றது ரட்சிக்கப்பட்ட உனக்கு எனக்கு யாருடைய கையில் இருக்கு அந்த அதிகாரம்? தேவன். மறக்க கூடாது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சது? அடுத்து 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நல்ல கவனி, முதல்ல நீங்க வாசித்த 5:19க்கும் 6:2க்கும் உள்ள தொடர்பும் வித்தியாசமும் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிச்சிங்கன்னா இதுல என்ன மேட்டர் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கலாம். சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான், மேல உள்ளதை விட கீழே கொஞ்சம் கூடுதலா ஒரு விஷயம் இருக்கும். என்னங்கிறது அந்த கண்ணாடி டம்ளரோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. சரி, வாசிங்க 6:2 மறுபடி. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஐயோ, அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம்
என்னடா அது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு, அப்படி தோணுதா? இச்சைனா நல்லதா கெட்டதா? நல்லா சொல்லணும் தம்பிமார் தங்கச்சிமார், நல்லா சொல்லுங்க. இச்சைனா நல்லதா கெட்டதா? ஆனா அங்க என்ன சொல்லியிருக்கு? அவன் என்ன இச்சித்தாலும் கிடைக்கும்னு போடல, எப்படி போட்டிருக்கு? குறைவில்லாமல். நீ என்ன இச்சித்தாலும் உனக்கு குறைவில்லாமல் கிடைக்கும்னு போட்டிருக்கு. வசனம் ஒருவேளை தப்பா பிரிண்ட் ஆயிருக்கோ, மாத்தி அடிச்சிருக்காங்களோ? கரெக்டா தான் அடிச்சிருக்காங்க, நமக்கு புரியணும்னு அடிச்சிருக்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. இது வரைக்கும் மட்டும்தான் பின்னால உள்ளவங்க உட்கார்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. சரியா? நல்லா கவனிங்க. 5:19 ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் அதை அனுபவிக்கணும், அதுல அவன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவனுக்கு யாரு உத்தரவு கொடுக்கணும்? சரியா? இப்ப அடுத்து 6:2 அதே தான் போட்டிருக்கு. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். கூடுதலா ஒரு விஷயம் போட்டிருக்கு, அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு எப்படி கிடைக்குமா? குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துருவார் ஆண்டவர். எப்படிங்கிறத விளக்கம் சொல்றேன். வித் சம்ளர், குறைவில்லாமல் கிடைக்கும். அடுத்து என்ன போட்டிருக்கு? ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு என்ன செய்யல. சரி, இப்போ கவனிங்க, என்ன பாருங்க, இது என்னது? அது எங்களுக்கு தெரியுது. என்ன பானை? நான் சொன்னேன் என்ன டம்ளர்? கண்ணாடி டம்ளர். இதை எனக்கு பயன்படுத்த தெரியுமா தெரியாதா? இது என்ன செய்யும்? கீழே விழுந்தா இதை கவனமா ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்சல்ல பேக் பண்ணும்போது கிளாஸ் ஐட்டம்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அதுல மேல ஒரு லேபிள் அலட்டா ஏதாவது ஒன்று போட்டு எழுதி வச்சிருப்பாங்க, ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். சரியா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது தான் எதை எப்படி செய்யணுங்கிற அறிவு எனக்குள்ள வரும்னு பைபிள் சொல்லுது. ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரப்போறேன். வயசுன்னு உடனே சிலருக்கு கிளிக் ஆகிருக்கும். ஆயிடுச்சா ஆகலையா? ஆகலைன்னா இப்போ ஆகும். ரைட்டு. இது கண்ணாடி டம்ளர். இந்த டம்ளரை வச்சு பயன்படுத்த குடிக்க இதை எப்படி மெதுவாக வைக்கணுமா, இப்படி போடணுமா, போட்டால் விழுந்துடும். ஸோ இப்படி கீழே இறங்கி வருது, இப்படி பிடிக்கணும். வைப்ரேட் ஆகுது, ஒரு ஸ்பீக்கரில் இருக்குது, ஐயோ கீழே விழுந்துருமேன்னு அதை ஒரு கேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இது ஒரு ஆர்டினரி டம்ளர்னால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சில அனுபவங்கள் கண்ணாடி டம்ளரை போல, அதை தவறாக பயன்படுத்திட்டோம்னா யூ கேனாட் சேஞ்ச். ஒன்னால அதை மாற்ற முடியாது. இருக்கிறத வச்சு காலமெல்லாம் கஷ்டப்படணும். இப்போ இது விழுந்தா என்ன ஆகும்? இப்போ உடைஞ்சிருச்சு, இதை நான் மறுபடியும் ஒட்ட வைக்கிறேன், பழைய நிலைக்கு என்னால கொண்டு வர முடியுமா? முடியும். ஆனா அதுல மார்க் தெரியுமா தெரியாதா? இப்போ இதுல தண்ணி ஊத்துனா ஒழுகாது, அப்படிதானா? லீக் ஆகாது. இப்போ இது விழுந்து ஒரு 10 பீஸ் ஆயிடுச்சு. இந்த 10 பீஸையும் கரெக்டா ஏதோ ஒரு நல்ல அழகான ஒரு பசை வச்சு கம் வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ அதுல தண்ணி ஊத்துறேன், ஒழுகல, ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த அழகு எதில் இராது. ஒட்ட வச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த அழகு இருக்காது. ஆமாவா இல்லையா? இது உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அழகு இருக்காது. இதை வச்சு தண்ணி குடிக்க முடியும், இதை அப்படி வைக்க முடியும். ஆனால் இதை யாரு பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? இதை யாரு உடைச்சா? வேற, இது எப்ப விழுந்துச்சு, இதை யாரோ சரியா கவனமா பயன்படுத்தல என்கிற பேர் வருமா வராதா? அந்த டம்ளருக்கு வருமா வராதா? வரும். சரியா? நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு இதனுடைய அருமை தெரியும். இப்போ ஒரு அந்த தம்பி இருக்கிறான், ஒரு குட்டி பையன் இருக்கிறான். இப்போ அவன் இதை கேட்டு அவங்க அம்மாட்ட அப்பாட்ட கேட்குறான், எனக்கு பாஸ்டர் அங்கிள் வச்சிருக்கிற அந்த டம்ளர் வேணும்னு கேட்குறான். என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்? நல்ல தாய் தகப்பனார் என்ன சொல்லுவாங்க? ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுங்க. வேண்டாம், உடைச்சிருவ. வேற என்னம்மா? தேங்க்யூ. புதுசா சொல்றான். பாஸ்டர் அங்கிள் தர, என்னை கெட்டவனா மாத்திட்டு இருக்க, பாஸ்டர் அங்கிள் தரமாட்டாங்க. வேற, அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். பாஸ்டர் அங்கிள் தரமாட்டாங்க. வேற,
நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? சறுக்கிற மாதிரி என்னை சறுக்கி விட்டு ஏற்றி விட்டான் பாருங்க விவரமா. நீ பெருசா ஆனதுக்கு அப்புறம் அல்லனா இதை வச்சு நீ விளையாடுற அல்லனா பயன்படுத்துற வயசு வரும்போது இது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பெற்றோர்கள் இப்படி ஒரு 4-5 விஷயத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் அழுகிறான். என்ன செய்வாங்க? மறுபடியும் அழுகிறான். என்ன செய்வாங்க? வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இதாங்க லைஃப். இப்போ நான் ஒன்று சொல்றேன், இங்க ஒரு வரி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு. இப்போ நான் பிராக்டிக்கலா ஈஸியா புரியும்படி சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு எக்ஸிபிஷன் கூட்டு போறாங்க அவங்க அப்பா அம்மா. போகும்போது ஒரு கண்ணாடியிலான ஒரு பொருள், டேடி எனக்கு அது வேணும், மம்மி எனக்கு அது வேணும், அதை வாங்கி கொடுங்க. 2 தடவை சொல்றாங்க, இது வேணாண்டா, உனக்கு இதை வச்சு பயன்படுத்த தெரியாது, இன்னும் 2-3 ஸ்டாண்டர்ட் கூடு, கொஞ்சம் வயசு கூடட்டும், டேடி உனக்கு வாங்கி தரேன். இதை எதையுமே கேட்காம அந்த பிள்ளை அந்த எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ல உருளுது, மண்ணுல 2 அடி விழும். மறுபடியும் கேட்குது. என்ன செய்வாங்க? எப்படி கொடுப்பாங்க? அன்பா கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? வச்சு நான் இப்படிதான் பண்றேன். எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். அம்புட்டும் அப்படிதான் வாழ்ந்திருக்கீங்க. வச்சு சொல்ல அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் இந்த வச்சு நாசமா போ. இவன் தானே வேணும்ன, இந்த வச்சு நாசமா போ. இவளை தானே கல்யாணம் பண்ணுவேன் நீ சொன்ன, இந்த வச்சு நாசமா போ. இவன் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு தேவ சித்தத்துக்கு மாறா ஏன்ட்ட நின்னல, இந்த வச்சு நாசமா போ. கையில வந்த உடனே கர்த்தர் கொடுத்தாருன்னு நினைக்காத, உன்னைய நாசமாக்குறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சத்தமே வரலன்னு எனக்கு தெரியும். மெதுவா ஆமேன் வருது பாரு. புரியுதா? நீ ஆசைப்பட்டு நீ கேட்ட உடனே முறை தவறி ஜெபிக்கிறவர்கள் சபைக்குள் இருக்கிறார்கள். போட்டோவை பைபிள்ல வச்சு ஜெபிக்கிறவர்கள் சபைக்குள் இருக்கிறார்கள். கர்த்தர் எதை உனக்கு வைக்கலையோ இதுதான் வேணும்னு நீ ஒத்த காலில் நிற்கும் போது கர்த்தர் உன்னை விட்டு தள்ளி வந்துடுவார். நீ நினைக்கிற எங்க பாஸ்டர் ஓகே பண்ணிட்டாங்க, எங்க அப்பா அம்மா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, என் கூட பிறந்தவங்க எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க, எங்க மாமா ஓகே பண்ணிட்டாங்க, எங்க சித்தப்பா ஓகே பண்ணிட்டாங்க, பெரியவங்க எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிக்கல, நீ நாசமா போன்னு சொல்றாங்க. சம்மதிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் எப்படி கிடைக்குமா? என்ன அர்த்தம் அது? முரண்டு பிடிச்சனா கர்த்தர் ஒருக்க சொல்வார், இது வேண்டாம் மகனே அப்படி சொல்வார். ஆனா இந்த வயசுல வேண்டாம்னு சொல்ற யாரையும் நமக்கு பிடிக்காது, புத்தி சொல்ற யாரையும் நமக்கு பிடிக்காது, நல்லது சொல்ற யாரையும் நமக்கு பிடிக்காது. அவன் என்ன இச்சித்தாலும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் ஜெபம் பண்ணி இதை வாங்கினேன்னு. கர்த்தர் போய் தோலன்னு கொடுத்துருக்கார். என்ன நடக்கும் அதுக்கப்புறம்? அதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு. எது வேணும்னு ஒத்த காலில் நின்னானோ அதை வச்சு ஒரு 3 மாசம் மட்டும்தான் அவனால ஹாப்பியா இருக்க முடியும். மீதி வாழ்க்கை முழுக்கும் பலர் அழுகிறத என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்க்குறேன். பெரியவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? கிடைச்சது எல்லாத்தையும் வச்சு வாழ முடியுதா? உங்க அனுபவத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, 4 இடத்துல பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க கேள்விப்பட்டாலும் கேள்விப்படாத மாதிரி இருப்பாங்க. பட் நமக்கு அது தெரியும், லைஃப்னா என்னன்னு பழகிட்டோம். வெளியில வாழ்வாங்க, வெளியில ஹாப்பியா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள நித்தம் சாகுறார்கள். ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய சித்தம்னு தவறா அடம் பிடிச்சு வாங்கினத இங்க பைபிள் சொல்லுது, அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு என்ன செய்யல. நான் ஒன்று சொல்றேங்க, பிள்ளைகளுக்கு சொல்றேன், பிள்ளைங்க என்னை பாருங்க, தம்பி தங்கச்சி என்னை பாரு. நீ ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னாலும் அதுல யாருடைய சித்தம் வேணும்? யாருடைய சித்தம் வேணும்? ஸ்கூல் தானே நினைக்காத, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த 4 பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு நீ அந்த முடிவுக்கு வராத. உன் கூட பிறந்தவங்க இல்லைன்னா உனக்கு சொந்தக்காரங்க அந்த காலேஜில் இருக்கிறாங்கன்னு நீ முடிவு பண்ணாத. உனக்கு அந்த இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறாரா?
முரண்டு பிடிச்சு காலேஜில் சீட் வாங்குறது ஈஸி, முரண்டு பிடிச்சு ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறது ஈஸி, முரண்டு பிடிச்சு ஒரு நபரை கல்யாணம் பண்றது ஈஸி, முரண்டு பிடிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போறது ஈஸி. வாழ்றது தான் கஷ்டம். வாங்கிறது முக்கியமா, அதை வச்சு வாழ்றது முக்கியமா? வாங்கிறது 10 நிமிஷம் வேலை, வாழ்றது சாகிற வரைக்கும். ஆமாவா இல்லையா? ஏன் நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வாங்கிறது முக்கியமா, வாழ்றது முக்கியமா? பள்ளிக்கூடத்துக்கு சேர்றது முக்கியமா, 1 வருஷம் படிக்கிறது முக்கியமா? இன்னைக்கு இந்த வாலிப வயசு எதை மெயினா காமிக்கும் தெரியுமா? வாங்கிரு, தொற்று, எடுத்துரு, சாதிச்சிரு, யார் சொல்றதையும் கேட்கிறாத, இதுல நீ எடுத்த முடிவு தான் சரி, இப்படி நடத்துறது யார் தெரியுமா? புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. நீ வாங்குறது ஈஸியா இருக்கும், அடம் பிடிச்சு மூஞ்ச தூக்கி. இந்த காலத்துல சில பொம்பளை பிள்ளைங்களை பத்தி பேரண்ட்ஸ் சொல்ற வேதனை, நம்ம என்ன சொன்னாலும் அவன் மூஞ்ச தூக்குறா பாஸ்டர், என்னால அதுக்கு மேல அவளுக்கு புத்தி சொல்ல முடியல. அப்படிப்பட்ட பேரை வாங்காதீங்க. ஆமீன் சொல்லுங்க. அது என்ன மூஞ்ச தூக்குறது? உனக்கு என்ன தெரியும் கேட்டா, உங்களுக்கு மம்மி ஒண்ணுமே தெரியாது, நீ தான் சிக்க போற. மம்மி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சிக்க போற. உங்க டேடி வாழ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறார், டிராவல் பண்ணிட்டு இருக்கார், நீ மாட்ட போற. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன் தாயும் தகப்பனையும். அங்க எங்கேயாவது ரட்சிப்புன்னு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்னு இருக்கா? ஞானஸ்நானம் பெற்ற தாய் தகப்பன்னு இருக்கா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தாய் தகப்பன்னு இருக்கா? என்ன போட்டிருக்கு? உன் தாயும். அங்க எங்கேயும் யாருன்னு போடல. இங்க இருக்கிறவங்க, ஒருவேளை உங்க அம்மா ரட்சிக்கப்படாட்டாலும் உங்க அப்பா ரட்சிக்கப்படாட்டாலும், பைபிள்ல இன்னொரு வசனத்தையும் சொல்றேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? முதல்ல கீழ்ப்படிங்க, அப்புறம் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி அவங்கள தட்டாத. அவங்கள தட்டுறதுனால உனக்கு ஆசீர்வாதம் வராது. என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சில பேரை சொல்ல முடியாது, அதனால தான் அங்கே வந்து உட்கார்ந்தோன்னே பிரதர்கிட்ட கேட்டேன், லைவ் போதோ அப்படின்னு. வாழ்க்கையில் தவறான முடிவு எடுத்துட்டு செய்வது அறியாமல் இருக்கிறார்கள். மாட்டிக்காத. நீ என்ன இச்சித்தாலும் கிடைக்கும், நீ என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். ஏன்னா உடனே அவருக்கு பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் முரண்டு பிடிக்கிறானே, நம்ம எவ்வளவோ சொல்றோம், கேட்க மாட்டாளே, நான் இங்க தான் படிப்பேன், நான் இங்க தான் வேலைக்கு போவேன். கர்த்தர் சொன்னாரா உன்கிட்ட? இதைத்தான் நான் செய்வேன். ஆண்டவர் பேசின ஒரு வசனத்தை காமி. நீயா உனக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு இதைத்தான் செய்வேன்னா, கர்த்தர் சில நேரம் உனக்கு அதை போய் தொலைன்னு கொடுத்துருவார், மாட்டிப்பார். உன்னால பெருத்த நஷ்டம் உண்டாகும், உன்னால வயசு தேவையில்லாம போகும், உன்னால பணம் தேவையில்லாம போகும், உங்க பெற்றோர்களையும் சேர்த்து நீங்க கஷ்டப்படுத்துவீங்க, அவங்களை நீங்க நஷ்டப்படுத்துறீங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கிறதுக்காக உங்க பெத்தவங்க செய்யறதுக்கு ஒருவேளை துணியலாம், ஆனால் கர்த்தர்ட்ட அதை விசாரிங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யார்கிட்ட விசாரிக்கணும்? நல்லா சொல்லுங்க, யார்கிட்ட விசாரிக்கணும்? கர்த்தர்ட்ட விசாரிக்காம நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லாது. ஆமாவா இல்லையா? சத்தம் வரல பாரு. எதுக்கு ஓமா? எதுக்கு ஓமா? கர்த்தருக்கு சித்தம் இல்லாம, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் உன் வாலிப புத்திக்கு அது சரின்னு தோணும். பெத்துட்டோம், பெத்த கடமைக்கு பிள்ளை விரும்புறா பாஸ்டர், பையன் இப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறான், இங்க போகணும்னு ஆசைப்படுறான்னு அவங்க புத்திக்கும் ஃபுல்லா புரியாது. உங்க மேல வச்ச ஆசையில அந்த அரை புத்தி வேலை செஞ்சு ஓகே சொல்லும். இந்த 2 புத்திக்கு மேலான ஒரு புத்தி இருக்கு. யாருடைய புத்தி? அந்த ஆண்டவருடைய புத்தி வேதனைப்படும். ஐயோ, பிள்ளைக்கு ஆதரவா பெத்தவங்களும் தப்பு பண்றாங்களே, பிள்ளைக்கு ஆதரவா பெத்தவங்களும் பிள்ளை பாசத்துல இதுக்கு ஓகே பண்றாங்களே. அவர் தான் பரிதபிப்பார். கடைசியில நான் மாட்டிக்கிச்சா யார் அழுவா? எங்க அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மா அழுதா யார் துக்கப்படுவா? நான் முதல்ல சொன்னேன், நீ கேட்கல. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நேற்றா முன்தினமா இங்கேயா அந்த மீட்டிங்லையான்னு தெரில, ஒரு பாஸ்டர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னாங்க, இஸ்ரவேல் மக்கள் சாம்பேல்கிட்ட சொல்றாங்க, எங்களை ஆள யார் வேணும்? ராஜா வேணும். ஆண்டவர் என்ன நினைச்சார் தெரியுமா? தானே தம்முடைய ஜனங்களை ஆளணும்னு நினைச்சார். பட் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
அந்த நாட்டில் ராஜா இருக்காரு, இந்த நாட்டில் ராஜா இருக்காரு, அங்க ராஜா இருக்காரு, எங்களுக்கு மட்டும் ராஜாவே இல்லை, தீர்க்கதரிசியா நீங்க இருக்கீங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். இதை கேட்ட சாமுவேலுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இல்லை. அவன் மனசு துக்கப்பட்டு அவங்க சொல்லும் போதே இவனுக்கு அது ஒவ்வொல ஓகேவா இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான், ஆண்டவரே இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்களே, என்னை வேண்டான்னு சொல்றாங்களே. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். நீ உங்க அப்பா அம்மாவை ஒன்னும் இல்லாத காசா நினைச்சனா அதனுடைய உள்ளான அர்த்தம், நீ உங்க அப்பா அம்மாவுடைய கனவை நிறைவாக்கல, உங்க அப்பா அம்மா கனவை கலைக்கல, உங்க அப்பா அம்மா விருப்பத்துக்கு எதிராக நீ நிக்கிறதா மட்டும் இல்ல, யாருடைய விருப்பத்துக்கே எதிராக இருக்கிற. அதைத்தான் அங்க ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளுகிறார்கள்? இதுக்கான விளக்கம் அங்க இருக்கு, நீங்க அதை படிச்சு பாருங்க வீட்டுல போய். பின்னாடி ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இப்ப நான் என்ன செய்ய ஆண்டவரே? சாமுவேல் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேளு. நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அது சரியா தப்பா? கோபத்துல ஆண்டவர் சொல்றார், அவங்க என்ன சொல்றாங்களோ கேளு. கேட்டுட்டு ஆண்டவர் சொல்வார் அடுத்து, ஒரு ராஜா உங்களை ஆண்டா, தேவ விருப்பம் இல்லாம நீ ஒன்ன செஞ்சா, தேவ சித்தம் இல்லாம நீ ஒன்ன செஞ்சா, கர்த்தருடைய அனுமதி இல்லாம நீ ஒன்ன செஞ்சா என்னென்ன விளைவுகள் வரும்னு போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு. யாராவது அந்த பகுதியை எடுத்துட்டேலா? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 8 வாசிங்க பார்ப்போம். அந்த விளைவுகளை சொல்வார்ல அந்த வசனத்தை நம்பர் சொல்லி வாசிங்க, நம்பர் சொல்லி வாசிங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துட்டேலாமா? இப்ப வாசிங்க சிஸ்டர். உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு மேல வரும்போது ஜனங்கள் சொல்வாங்க, இல்லை எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் சாமுவேலின், அப்படி நிறுத்துங்க சிஸ்டர். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க, வாலிபனே நீ உங்க அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கேட்க, எல்லாம் சத்தமா சொல்லு, அப்படி சத்தம் வரணும், உயிரோட வரணும். பெத்த தாயினுடைய வார்த்தையினுடைய சொல்லை கேட்க மனம் இல்லாமல், பெத்த தகப்ப படிச்சவரா இல்லாட்டாலும், உன்னை விட ஆவிக்குரிய அனுபவத்துல கம்மியானவரா இருந்தாலும், நெஞ்சில் அடிச்சு பிள்ளை இத பண்ணாத, உனக்கு இது வேணாண்டா, நீ இதை செய்யாதரான்னு சொன்னாலும் அதை கேட்க மனம் இல்லாமல், வாசிங்க. அப்படி அல்ல, அப்படி இல்லை மம்மி, அப்படி இல்லை டாடி, உங்களுக்கு அறிவு இல்லை, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், நீங்க சாதாரண நடுநிலை பள்ளியில கூட படிக்கல, எங்களுக்கு நாங்க என்ன விரும்புறோமோ அதுதான் எங்களுக்கு வேணும். சொல்றேல? அப்படி சொல்லியிருக்கேளா? சொல்லித்தான் பாருங்களேன். மறுபடியும் சொல்றேன், நீ அழுததுனால உங்க அப்பா அம்மா ஓகே பண்ணலாம், கர்த்தர் விட்டுருவார். நாளைக்கு உங்க மேல வச்ச பாசத்துல உங்க அப்பா அம்மாவும் உங்களோட சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. நான் பார்த்துருக்கேன் அதை நிறைய. பிள்ளை இப்படி பண்றா பாஸ், நான் என்ன பண்ணேன்? நான் சொல்லுவேன், நாளைக்கு நீங்க தான் அம்மா அழுவீங்க. நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல. நான் மறுபடியும் வார்ன் பண்ணுவேன், எல்லாரையும் வார்ன் பண்ணுவேன், நீங்க தான் அழுவீங்க சிஸ்டர், ஸ்டாப் பண்ணுங்க, இது வேண்டான்னு சொல்லுங்க, ஏன்ட்ட அனுப்புங்க, உங்ககிட்ட வரதுக்கு பயப்படுறான். அப்படியா? விட்டுருங்க. அப்படி விட்ட கேஸெல்லாம் இன்னைக்கு நடு ரோட்ல நிற்கும். ஜனங்கள் யாரை தள்ளினார்கள்? ஆண்டவரை தள்ளினார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் பெற்றோர்களை தள்ளுகிறார்கள். பெத்த தாயை தள்ளுறான், பெத்த தகப்பன அறிவில்லை போலன்றான், கை நீட்டுறான் அம்மாவை அடிக்கிறதுக்கு. அப்பா புத்தி சொன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்றான், மூஞ்ச தூக்குறான், சாப்பிட மாட்டேன்றான். சாப்பிடலன்னா போ, மூஞ்ச தூக்குனா போ, அனுபவிக்க போறது நீ தானே.
தூக்கிக்கிட்டே சாதிச்சிடலாம் நினைக்க கூடாது. முகத்தை தூக்கி வச்சு நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், போ சாவுன்னு விட்டுருங்க. குடும்ப முகாமில் அப்படி தான் பேசுவேன். அவன் செத்துட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி கேஸெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது. தாயின் தகப்பனுக்கும் லட்சையை உண்டு பண்ணுகிறான்னு பைபிள் சொல்லுது. கவனமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லு. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீங்களும் கவனமாக இருக்கணும். நீங்கள் நச்சரிச்சீங்கன்னா ஓகேன்றுவாங்க. அங்கே ஆண்டவற்றை நச்சரித்த போதுதான், இதுதான் வேணும்னு சொல்லும் போதுதான் பிரசங்கில அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் வந்த உடனே தேவ சுத்தன்னு கொண்டாடாத. உன்னை நாசமாக்குறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கார். பண்ணுவாரா? பண்ணுவார். இங்கே ஜனங்கள் பண்ணார்ல. அவ்வளவு இரக்கமற்ற தேவனா? ஆமா. இரக்கமுள்ளவர்னு மட்டும் படிக்காத, பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரேன்னு பைபிள் சொல்லுது. எரிச்சல் உள்ள தேவன் பைபிள் சொல்லுது. நமக்கு தேவையான பேரை மட்டும் எடுத்துக்க கூடாது. அவருக்கு பல பெயர்கள் உண்டு. பட்சிக்கிற எரிச்சல் உள்ள தேவன், இராணுவங்களின் தேவன். நம்ம என்ன சொல்றோம்? என் தேவன் மன்னிக்கிற தேவன், இரக்கங்களின் தேவன். பரையன் நரகத்தை வச்சிருக்கார் ஆண்டவர். உன்னை மன்னிக்கிறவர்னா அப்புறம் எதுக்கு நரகம்? மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு டைம்ல நினைச்சுவாரு, விட்டுருவார். அன்பானவர்களே நல்ல கவனி. இன்னும் இப்பதான் உள்ள போறேன் செய்திக்குள்ள. இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான். தேவ சித்தத்துக்கு மாறா உன் வாழ்க்கையில நீ எதையும் நினைக்காம இருந்தா நீ நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யாருடைய சித்தத்துக்கு மாறா நினைக்காம இருந்தா, இதுல என்ன நடக்குன்னா, உங்க பெற்றோர்களும் உங்களுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. அது அடுத்த தப்பு. அப்படி பண்ண ஆட்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டே வரும், அண்ணே நீங்க சொன்னதை கேட்கல, இன்னைக்கு வீட்லையும் சொல்ல முடியல, வெளியிலையும் போக முடியல, துக்கத்தோட வாழ்றேன். வாழு, அவ்வளோதான். வசனத்தை மட்டும் அனுப்புவேன். நான் போய் தொலை. நானும் அப்படி தான் அனுப்புவேன். எவ்வளவு சொன்ன கேட்டியா? நீ இதைத்தான் பண்ணுவேன்னு நீ இப்போ எதுக்கு ஏன்ட்டு அழுகிற? பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியல, சொல்ல முடியாது. நல்ல வேணா சொல்லியிருப்ப. நீ அவங்களே ஏமாத்தி மூஞ்ச தூக்கி உன் விருப்பத்தை அவங்க மேலே திணிச்சு அவங்களும் போய் தொலையுது. பெத்துட்டு வந்த நாயை இவன் எப்படியாவது போய் சேரட்டும்னு அவங்க விடுறத நீ ரொம்ப ஹாப்பியாக நினச்சி, எங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன், எங்கள் அப்பா நான் சொல்கிறத எங்கள் அப்பாவை நம்ப வச்சுட்டேன், எங்கள் அப்பா என்னை ஓகே பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா எனக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அம்மா ஓகே பண்ணலாம், அப்பா ஓகே பண்ணலாம், யார் ஓகே பண்ணணும்? அதை தான் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, அப்பா அம்மாவுடைய ஓகே மட்டும் இல்லை, நீ செய்யணும்னு நினைக்கிறதுக்கு யாருடைய ஓகே வேணும்? கையை வைத்து சொல்லுங்க. அவருடைய ஓகே. சொல்லு, அவருடைய ஓகே. எழுதுங்க. தேவ சித்தம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல், வேகமா, தேவ சித்தம் இல்லாமல் நான் எதை செய்தாலும், தேவ சித்தம் இல்லாமல் நான் எதை செய்தாலும் எனக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. தேவ சித்தம் இல்லாமல் நான் எதை செய்தாலும் எனக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. இதுவரைக்கும் நான் 2 வசனம் சொன்னேன். 2 வசனத்தை எழுதியிருக்கியா? பிரசங்கில 2 வசனம். அடுத்து வாஸ்தவங்களும் வெளியில நினைச்சு போயிட்டாங்களே. 1 சாமுவேல் 8:11 தானையா? 8:11 அதையும் போட்டுக்கோ. அதில் எழுதிச்சா 1 சாமுவேல் 8வது அதிகாரம்னு கூட போட்டுக்கோ. அதை ஃபுல்லாக நீ வீட்டில் போய் உனக்கு டைம் இருக்கும்போது படிச்சுப்பார்.